என் பர்சனாலிட்டியை த்ரூ அவுட் த இயர்ஸ் சேஞ்ச் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருந்த ஒரு கம்ப்ளீட் மார்னிங் கேர் ருட்டீனுங்க. ஸ்கின்னாக இருக்கட்டும், ஹேராக இருக்கட்டும், பீடாக இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் ஆரம்பிக்குதுன்னு குழம்பி போயிருக்க உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு 2 minutes ப்ரஷிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 2 minutesன்றது என்னோட டென்டிஸ்ட் எனக்கு சொன்ன டைம் பீரியட். நீங்களும் உங்கள் பல்ல ஹெல்த்தியாக வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 நிமிஷமாவது நல்லா விளக்குங்க. அதை முடிச்சுட்டு ஒரு நல்ல குளியல், மெயின்லி நல்ல தண்ணியில் ஒரு நல்ல குளியல், கோல்டு வாட்டரில் குளிச்சா இன்னும் நல்ல உடம்புக்கு ஜிவ்வுன்னு இருக்கும். அதை முடிச்சுட்டு ஃபேஸுக்கு ஸ்டீமிங் நான் மேண்டேட்டரியாக பண்ணுவேன். அண்ட் இந்த மழை காலத்துக்கு சளி கிளி பில்டப் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதுவுமே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட ஸ்கின்னுக்காகவும் பண்ணுவேன், சளிக்காகவும் பண்ணுவேன். ஸோ ஒன் ஸ்டீமிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோட ஃபேஸ் வாஷ் சாலிசிலிக் ஆசிட் யூஸ் பண்ணுறேன். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஃபேஸ் வாஷ் என்னன்ட்டுன்னு. அதுக்கப்புறம் நல்ல கொஞ்சம் துண்டை வச்சு லைட்டாக தொடச்சிட்டு அந்த ஈரத்தன்மை இருக்கும் போதே மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் சன்ஸ்கிரீன் நான் இன்விசிபிள் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுறேன். இது மேட் ஃபினிஷில் வரும், க்ரீமி மாதிரி இருக்காது, சன் டேமேஜ்லேருந்து நம்மளை காப்பாற்றுக்கிறதுக்கு. அண்ட் முடிக்கு ஃபர்ஸ்ட் திங் இந்த மார்னிங் ரோஸ்மெரி ஸ்ப்ரே அடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஹெட் மசாஜ் ஒரு 5 to 10 minutes. அதுக்கப்புறம் தாடிக்கு பியர்ட் பட்டர்னு ஒன்று இருக்கும், ஆயில் யூஸ் பண்ண மாட்டேன். அந்த பியர்ட் பட்டர் அப்ளை பண்ணிட்டு நல்லா தேய்ச்சி விட்டோம்னா தாடியும் நல்ல மாய்ஸ்சரைஸாக இருக்கும், ட்ரை ஆகாது. அவ்வளோதான் கைஸ். இதுதான் அட்லீஸ்ட் வாரத்துக்கு 5 நாளாவது கொஞ்சம் டைம் அண்ட் எஃபர்ட் போட்டு நான் ஃபாலோ பண்ணுற மார்னிங் கேர் ருட்டீன். இதுக்கப்புறம் பிஎம் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் நைட் ஒன்று இருக்குது. ஸோ இன்னிலேருந்து செல்ஃப் கேரை ஒரு சீரீஸ் மாதிரி எடுத்துட்டு ஒன்றா நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம ஃபாலோவர்ஸுக்கு சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் ஒரு லைக்கும் ஒரு ஃபாலோவும் போட்டிங்கன்னா அது எனக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டாக இருக்கும்.